So here we can see about aliasing. Aliasing is nothing but ஆக்சுவலாக வந்து இப்போ எக்ஸ்ன்றது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸாக கொடுத்துருப்போம். பட் நம்ம டேரெக்டாக எக்ஸை வச்சு கால் பண்ணாமல் இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட்டை கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் அலைசிங். ஹியர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, 20, 30. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். பிகாஸ் எக்ஸ்ன்ற லிஸ்ட்டை ஒய்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறோம். அப்போது ஒய் இஸ் எக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஐ மீன் ஒய் இஸ் எக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா த அவுட்புட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒய்ன்ற ஆப்ஜெக்ட் தான் வந்து எக்ஸ்ன்ற லிஸ்ட். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒய்ன்ற ஆப்ஜெக்டை வச்சுட்டு எக்ஸை நான் கால் பண்ணுவேன். ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அலைசிங் அண்ட் க்ளோனிங். அலைசிங்னா ஒரு ஓவரால் லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ரெஃபர் பண்ணி அந்த லிஸ்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணுறது. க்ளோனிங்னா அப்படி கிடையாது. இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து 2 செட் ஆஃப் லிஸ்ட்டே நான் வந்து சேம் பேட்டர்னில் ரெடி பண்ணுறது. ஓகே, ஸோ அலைசிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் நத்திங் பட் creating an object for a list and performing the functions by referring with the object. Okay, ஸோ இதான் எக்ஸாம்பிள். எக்ஸ்ன்றது வந்து 10, 20, 30. நெக்ஸ்ட் வந்து ஒய்ன்ற ஆப்ஜெக்டை வந்து எக்ஸுக்கு வந்து நான் அசைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒய்ன்றதை பிரிண்ட் பண்ண சொன்னால் எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஒய் ஆஃப் 0னா எனக்கு வந்து இந்த 10க்கு பதிலாக வந்து 111 வந்து பிரிண்ட் ஆகும். அப்போது 111, 20, 30. அடுத்து இதே நான் எக்ஸ்ன்னு கொடுத்தாலும் அதே தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் யூ ஷுட் ஈஸிலி கன்சிடர் தட் இப்போ எக்ஸுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒய்ன்ற வேரியபிளை வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸை பிரிண்ட் பண்ண வச்சாலும் அதே வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஒய்யை பிரிண்ட் பண்ண வச்சாலும் ஒய் ரெஃபர்ஸ் தி ஆக்சுவல் எக்ஸ் லிஸ்ட் அண்ட் பிரிண்ட்ஸ் த சேம் வேல்யூ. பட் க்ளோனிங் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. க்ளோனிங்னா நம்ம ஓப்பனாகவே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசின்னு ஒரு வேல்யூ வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஏ கொடுத்துட்டிங்கன்னா பிக்கும் அதே வேல்யூ அசைன் ஆகிடுது. ஆனால் நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் வந்து அசைன் ஆகாது, ரேதர் ரெஃபர் பண்ணும் ஆக்சுவல் லிஸ்ட்டை. ஓகே, இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நான் க்ளோனிங் பை ஸ்லைசிங் கொடுக்குறேன். ஸோ ஸ்லைசிங்கில் வந்து we can create a clone by simple slicing. During this process, this operator is used for creating the clone. அப்போ நான் நார்மலாக வந்து இந்த எம்டி ஆப்ரேட்டர் கொடுத்துட்டாலே நான் க்ளோனை கிரியேட் பண்ணிடுற மாதிரி அர்த்தம். இங்கே நான் பி இஸ் ஈக்குவல் டு ஏ கொடுக்குறேன், இங்கே நான் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எம்டி லிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ எம்டி லிஸ்ட்டாக கொடுத்தாலும் ஏவோட டிஃபால்ட் வேல்யூ என்னமோ அதை எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே கவனிங்க, லிஸ்ட் இங்கே வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எம்டி லிஸ்ட். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் எம்டி லிஸ்ட்னாலும் பி இஸ் ஈக்குவல் டு ஏன்றது தான் வேல்யூ. அப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா லிஸ்ட் ஏவை பிரிண்ட் பண்ண சொன்னாலும் 10, 20, 30 தான் பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் பியை பிரிண்ட் பண்ண சொன்னாலும் எனக்கு 10, 20, 30 தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ தென் இப்போ நான் வந்து பி ஆஃப் 1ல வந்து நான் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 10, இந்த 20க்கு பதிலாக 222. இப்போ பி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 222னா பி ஆஃப் 1ஓட வேல்யூ ஏற்கனவே 20 இருக்கு. அப்போ நான் 10, 222, 20ன்னு பிரிண்ட் பண்ணுவேன். ஆனால் நெக்ஸ்ட் வந்து நான் ஏவை பிரிண்ட் பண்ண சொன்னால் என்னோட வேல்யூ வந்து 10, 20, 30 தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அலைசிங் பார்க்கும்போது நான் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது வந்து அந்த லிஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் க்ளோனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் இருக்குன்னா அதே மாதிரி நான் இன்னொரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்டை எடுத்து வச்சுப்பேன். இது ரெண்டுலையும் நான் வந்து தனித்தனியாக ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி என்னால் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு இதில் நான் ஒரு லிஸ்ட்டில் வந்து நான் வந்து ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் வோன்ட் அஃபெக்ட் தி அதர் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோன் பை காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஒரு க்ளோனிங் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த இடத்துல. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசி, பி இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஏ. லிஸ்ட் ஆஃப் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக்கு வந்து அந்த லிஸ்ட் வந்து அசைன் ஆகிடும். ஸோ அதுதான் லாஜிக். ஸோ இந்த இடத்துல வந்து பின்னு கொடுத்தாலும் எனக்கு அதே வேல்யூ தான் வரும், ஏன்னு கொடுத்தாலும் அதே வேல்யூ தான் வரும். யூ கேன் பெட்டர் ஒரு வேளை ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் க்ளோன் பை ஸ்லைசிங் அண்ட் க்ளோன் பை அசைன்மெண்ட்டோட மட்டும் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லிஸ்ட்டில் பேராமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம வேல்யூஸை கால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தட் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அ லிஸ்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ a list can be passed as a parameter to the function. This parameter is passed by reference. ஸோ நம்ம நார்மலாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வில் பி ஸோ மச் ஈஸியர் இயர். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏன்ற வேல்யூ வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே ஏவோட வேல்யூ வந்து 10, 20, 30. ஸோ இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸையும் நான் இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ லைக் திஸ். ஓகே, ஸோ இங்கே இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் எண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்த உடனே இங்கே தான் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் காலிங் இஸ் டிஃபரெண்ட். ஸோ ஃபங்க்ஷன் காலிங் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளேயே போகும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபங்க்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறேன், இங்கேருந்து ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏ எலமெண்ட் ஏவை வந்து நான் கால் பண்ணும்போது இந்த 10, 20, 30 இது எல்லாமே சேர்ந்து இதுக்குள்ளே போயிடுது.
அப்போ இன்சர்ட் அண்டர்ஸ்கோர் எண்ட் ஆஃப் இங்கே என்ன வேல்யூ வந்துரும்னா 10, 20, 30 வந்துடும். இதை வச்சுட்டு நான் ஏ டாட் அப்பெண்ட் ஆஃப் 40 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட வேல்யூ 10, 20, 30, 40ன்னு எனக்கு அவுட்புட் கிடச்சிடும். ஸோ இங்கேருந்து இந்த வேல்யூ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் தி ஆக்சுவல் லாஜிக் ஃபார் பேராமீட்டர்ஸ். ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு லிஸ்ட்டே பாஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை வச்சு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா that example can be considered as the example for a parameter list. Okay.